எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் சில காரியங்களை இண்டிகேட் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி நீங்க செய்து கொண்டு வரும்போது அதனால ஒரு பெரிய பிரயோஜனம் இல்லாதது போல உங்களுக்கு தோன்றலாம். ஆரம்பத்துல கர்த்தர் தான் இதை சொன்னாருங்கிற தெளிவு எனக்கு இருந்தது. நாளாக நாளாக இது எனக்கு பெரிய கன்ஃபியூஷன்ஸை கொடுக்குது. இந்த கன்ஃபியூஷன்ஸ் நிச்சயமா என்னை நல்ல வழிக்கு கொண்டு போகுமாங்கிற ஒரு பெரிய கேள்வியோட இதை நீங்க கேட்டுட்டு இருப்பீங்கன்னா, நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் ஒரு காரியத்தை உன் வாழ்க்கையில செய்ய வைக்கிறார்னா நிச்சயமா அதன் மூலமாக அவர் மகிமைப்படும்படியாக ஏதோ ஒரு சம்பவத்துக்கு நேராக அவர் உன்னை நடத்தி செல்வார். அது உன் வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனைய கொண்டு வந்து சேர்க்கும். அது உன்னை ஒரு பெரிய சாட்சியாக நிறுத்தும். உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆரம்பிக்க சொல்லி கர்த்தர் செய்ய வச்சிருக்கிற எந்த காரியத்திலையும் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன்னா வசனம் சொல்லுது, என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீ உன் வாழ்க்கையில வெட்கப்பட்டு போவேங்கிற பயத்தோட ஒரு காரியத்துல நீ டிராவல் பண்ணிட்டு இருந்தீனா பயப்படாத, நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. சடுதியாய் உன்னை அந்த காரியத்துல ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உன் மூலமாய் அதில் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தர் உன் மூலமாய் மகிமைப்படுவார். ஆகவே நீ தொடர்ந்து முன்னேறி செல். கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறாருங்கிற தெளிவு இருக்கும்னா அந்த காரியத்தை தைரியமா செய். ஒருவேளை கர்த்தர் அது உனக்கு சித்தம் இல்லைங்கிறது இருந்துச்சுன்னா அதை ஏற்கனவே நீ செய்யாதபடிக்கு அவர் அதை தடை செய்திருப்பார். ஆனா இன்று வரைக்கும் பிரயோஜனம் இல்லாம நீ செய்துட்டு இருக்கிறன்னு நினைக்காத. ஒரு பெரிய சாட்சிக்காக நீ முன்னேறி கொண்டிருக்கிறாய். கர்த்தர் நிச்சயமாய் இந்த காரியத்தின் மூலமாக உனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அவர் உன்னை நேசிக்கிற மாதிரி அநேகரை நேசிக்கல. உன் கூட அவர் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால நீ வெட்கப்பட்டு போவதில்லை. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆம்.